الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا وشفيعنا صلى الله عليه وسلم: إياكم ومحقرات الذنوب. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்ட நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்திலே நாம் சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள், உலகத்திலே நாம் சந்திக்கக்கூடிய நெருக்கடியான சூழ்நிலைகள், பல்வேறு விதமான பிரச்சனைகள், பரக்கத்தின்மை, எவ்வளவு சம்பாதித்தாலும் வாழ்வாதாரத்திலே பரக்கத்தில்லாத ஒரு நிலை, இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் நம்முடைய பாவங்களாக இருக்கிறது. இன்றைக்கு சர்வசாதாரணமாக மிக அலட்சியமாக பாவங்கள் செய்யப்பட்டு வருகிறது. பெரும்பாவங்களை பெரும்பாவங்கள் என்று கூட கருதாமல், சிறுபாவங்களை மிகவும் அற்பமாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்கள் செய்யப்பட்டு வருகிறது. இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்லுவார்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு, நீங்கள் எல்லாம் எந்த பாவத்தை வாழ்க்கையிலே சாதாரணமாக அலட்சியமாக நினைக்கிறீர்களோ அந்த பாவங்களை எல்லாம் நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே பெரும்பாவங்களாக நினைத்தோம். நீங்கள் வாழ்க்கையிலே எந்த பாவத்தை அலட்சியமாக சர்வசாதாரணமாக நீங்கள் செய்து வருகிறீர்களோ அந்த பாவத்தை எங்களுடைய பெருமானார் இருக்கிற போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற போது அந்த பாவங்களை நாங்கள் மிகப்பெரிய பெரும்பாவங்களாக நாங்கள் கருதினோம் என்பதாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு நல்ல முஸ்லிம், ஒரு அழகான ஒரு முஸ்லிம், தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வையும் ரசூலையும் பயப்படக்கூடிய ஒரு முஸ்லிம் ஒரு பாவம் செய்து விட்டால் ஒரு மலையளவு சுமை தன் மீது இறங்குவதை போல அவர்கள் மிகப்பெரிய சுமையாக அந்த பாவத்தை கருதுவார்கள் என்பதாக சொன்னார்கள். ஒரு கெட்ட முஸ்லிம் வாழ்க்கையிலே ஒரு முனாஃபிக்கினுடைய அடையாளம் மிகப்பெரிய பாவங்கள் செய்தாலுமே கூட ஒரு சாதாரண ஒரு கொசுவினுடைய ரெக்கை தன்னுடைய மேனியின் மீது உட்காருவதை போல கருதுவார்கள் என்பதாக சொன்னார்கள்.
அருமையானவர்களே, எந்த நிலையிலே நாம் இருக்கிறோம், எந்த நிலையிலே நாம் இருக்கிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாவங்களை அலட்சியமாக செய்துவிட்டு நாங்கள் பாவங்களே செய்யாத ஒரு அடியார்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது எங்களுடைய பாவங்களை செய்துவிட்டு அந்த பாவத்தினுடைய குற்ற உணர்விலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் சஹாபாக்களுடைய நிலையை குறித்து, முஃமின்களுடைய நிலையை குறித்து அல்லாஹ் சொல்லுவான், இன்னமல் முஃமினூனல்லதீன, முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, இதா ذுக்கிரல்லாஹ், அவர்கள் மீது அவர்களுக்கு முன்பாக அல்லாஹ்வினுடைய வார்த்தை, அல்லாஹ் என்கிற பெயர் சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் பயந்து போய்விடும், உள்ளங்கள் நடுநடுங்கி போய்விடும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். முஃமினுடைய அடையாளம் இது, ஒரு முஃமினுடைய அடையாளம். சஹாபாக்களுக்கு முன்பாக அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லப்பட்டு விட்டால், குர்ஆனுடைய வஹி இறங்கி விட்டால், பெருமானாருடைய ஹதீஸ் சொல்லப்பட்டு விட்டால், அவருடைய உள்ளங்கள் இருக்கிறது இது நடுநடுங்கி போகக்கூடியதாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுதான் முஃமினுடைய அடையாளம். ஆனால் இன்றைக்கு பாவம் செய்வதற்கு மிகவும் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால் அல்லாஹ்வின் மீதான பயம் எடுபட்டு போய்விட்டது, அல்லாஹ்வின் மீதான பயம் இல்லாமல் போய்விட்டது. இதுதான் பாவத்திற்கான ஆக அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்க முடியும். அல்லாஹ் மீது பயம் இல்லை, எங்களுடைய வாழ்க்கையில் பாவங்கள் வந்துவிட்டது என்பதாக சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, பாவங்கள் ஒவ்வொரு விஷயத்தினுடைய அதனுடைய விளைவுகளை குறித்து நாம் யோசிக்கிற போது அந்த விஷயத்தை நாம் செய்யாமல் இருக்க முடியும். ஒரு கிணறு இருக்குது, கிணத்தினுடைய ஆழம் தெரியணும். ஒரு நீச்சல் தெரியக்கூடிய ஒரு நபர் ஆனாலுமே கூட கிணத்தினுடைய ஆழம் தெரிந்தால்தான் அவர் அந்த கிணத்திலே குதித்து நீச்சல் அடிப்பார். கிணறு ரொம்ப ஆழமாக இருக்கிறது, நீச்சல் தெரிந்த நபர் கூட அந்த கிணத்திலே குதிப்பதற்கு பயப்படுவார் என்பதாக சொல்வார்கள். அதே போலத்தான் பாவங்கள் செய்கிறோம், இந்த பாவத்தினுடைய விளைவுகள் என்ன, இந்த பாவத்தினுடைய பாதிப்புகள் என்ன என்று தெரிந்து விட்டால் அந்த பாவத்தின் மீது ஒருபோதும் நாம் மோகம் கொள்ள மாட்டோம். அந்த பாவத்தை விட்டு தவிர்ந்திருப்பதற்கு அதுவே காரணமாக இருக்கும் என்பதாக சொன்னார்கள். பாவத்தினுடைய விளைவுகள் என்ன, பாவம் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஆபத்துகள் என்ன? இப்னு அப்பாஸ் அவர்கள் ஹதீஸினுடைய ஒளியிலே சொல்லுவார்கள், பாவத்தினுடைய விளைவு உலகத்திலே நீங்கள் அல்லாஹ்விற்கு மாறு செய்கிற போது, அல்லாஹ்விற்கு கட்டுப்படாமல் இருக்கிற போது, பாவங்கள் செய்து உங்களுடைய உலக வாழ்க்கையை கழிக்கிற போது முதலாவது விளைவு உங்களுடைய உள்ளத்தில் இருந்து நூறு எடுக்கப்பட்டு விடுகிறது என்பதாக சொன்னார்கள். உள்ளத்தில் இருக்கக்கூடிய பிரகாசங்கள் பறிக்கப்படுகிறது, உள்ளத்தினுடைய நூர், அதுதான் மிக முக்கியமான விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களிலே உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லுவார்கள். உங்களுடைய உள்ளம் அது சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளம் சுத்தமாக இருந்தால் உடல் உறுப்புகளில் இருந்து வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் அது சுத்தமாக இருக்கும். ஆனால் உள்ளம் சுத்தமாக இல்லை, உள்ளத்தில் உள்ள நூறு எடுக்கப்பட்டது என்று சொன்னால் மனிதனுடைய உறுப்புகளில் இருந்து பாவங்கள் வெளியாகக்கூடியதாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதல் விஷயம், பாவத்தினுடைய விளைவுகளிலே முதலாவது விளைவு உள்ளத்தில் இருக்கக்கூடிய நூறு எடுக்கப்படுகிறது. அந்த நூறு எடுக்கப்பட்டதினுடைய விளைவு என்ன? அல்லாஹ் முகத்தில் இருக்கக்கூடிய நூறையும் எடுத்து விடுகிறான். முதலாவது உள்ளத்தில் இருக்கக்கூடிய நூறை பிடுங்கப்படுகிறது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய நூறை பிடுங்கப்பட்டதினுடைய விளைவு அல்லாஹ் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த நூறையும் அந்த ஒளியையும் அல்லாஹ் பிடுங்கி விடுகிறான் என்பதாக சொல்வார்கள். அரபியிலே சொல்வார்கள், நூறுன் லில் வஜ்ஹி, முகத்தில் இருக்கக்கூடிய நூர். சில பேர் நிறங்கள் வேறு, சில பேர் வெள்ளையாக இருக்கிறார்கள், கருப்பாக இருக்கிறார்கள். அல்லாஹ் பல நிறங்களை மனிதனை படைத்திருக்கிறான். நிறங்கள் என்பது வேறு, ஆனால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய, அல்லாஹ் பாவத்தினால் கொடுக்கக்கூடிய அந்த ஒளி என்பது வேறு, அந்த ஒளி எடுக்கப்படுவது என்பது வேறு என்பதாக சொல்லி காட்டினார்கள். அவர்கள் பாவங்கள் செய்கிற போது மனிதனுடைய பாவத்தினுடைய விளைவுகளில் இரண்டாவது முகத்தினுடைய அந்த ஒளி எடுக்கப்படுகிறது. சில பேரை பார்க்கலாம், கருப்பாக இருந்தாலும் ஒரு நூறு இருக்கும். அவர்களை பார்க்கிற போது ஒரு கண்ணியம் ஏற்படும், பார்க்கிற போது ஒரு மரியாதை ஏற்படும். அவர்களுடைய தோற்றம், அவருடைய தாடி, இதையெல்லாம் பார்க்கிற போது அவர்கள் மீது ஒரு மரியாதையும் கண்ணியமும் ஏற்படும். இந்த கண்ணியமும் மரியாதையும் பார்க்கிற போது வரக்கூடிய ஒரு இஸ்ஸத் இருக்கிறதே, இது அல்லாஹ் கொடுக்கிறது. எதன் காரணமாக? பாவத்தை விட்டு விலகி இருந்ததின் காரணமாக என்பதாக சொன்னார்கள். அருமையானவர்களே, பாவங்கள் ஏற்படுத்தக்கூடிய இரண்டாவது விளைவு என்ன? ஒரு மனிதனுடைய முகத்திலிருந்து நூறு எடுக்கப்படுகிறது. பாவங்கள் ஏற்படுத்தக்கூடிய மூன்றாவது விளைவு, ஆக முக்கியமான விளைவு, அல்லாஹ் ரிஸ்கில் இருந்து அபிவிருத்தி எடுத்து விடுகிறான். ரிஸ்கில் இருக்கக்கூடிய பரக்கத்தை அல்லாஹ் பிடுங்கி விடுகிறான்.
இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? எவ்வளவு சம்பாதிக்கிறோம், லட்சங்களில் சம்பாதிக்கிறோம் அல்லது ஆயிரங்களில் சம்பாதிக்கிறோம். ஆனால் நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒட்டுவதில்லை, எங்களுடைய உடல்களிலே ஒட்டுவதில்லை. அதற்கான காரணம் என்ன? உலமாக்கள் சொன்னார்கள், பாவங்கள் செய்கிற போது அல்லாஹ் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பரக்கத்தை எடுத்து விடுகிறான். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ரிஸ்க், அந்த பரக்கத்து, அந்த அபிவிருத்தியை அல்லாஹ் புடுங்கி விடுகிறான் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, பாவத்தினுடைய விளைவுகளில் மூன்றாவது சொன்னார்கள், அல்லாஹ் ரிஸ்கில் இருக்கக்கூடிய அந்த அபிவிருத்தியை எடுத்து விடுகிறான் என்பதாக சொன்னார். பாவத்தினுடைய விளைவுகளில் நான்காவது உலமாக்கள் சொன்னார்கள், குவ்வத்தன் லில் பதனி, மனிதனுடைய உடலில் ஏற்படக்கூடிய சக்தி, உடல் ஆரோக்கியம். பாவங்கள் செய்வதனால் என்ன விளைவு ஏற்படுகிறது? அல்லாஹ் உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை எடுத்து விடுகிறான். உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? வாலிபர்கள் உடல்நிலை சரியாமல் போய்விடுகிறார்கள். வாலிபர்கள் சிறு வயதுதான் அனல் மௌத்தாகி விடுகிறார்கள். காரணம் எழுதுகிறார்கள் உலமாக்கள், அதற்கு மிக முக்கியமான காரணம் பாவம் என்பதாக எழுதுகிறார்கள். சிறு வயதிலே எத்தனையோ வாலிபர்கள் இன்றைக்கு மாரடைப்பால் மூத்தாகி கொண்டிருக்கிறார்கள். காரணம் பாவங்கள். காரணம் அல்லாஹ் உடலில் உள்ள அந்த கூவத்தை, ஆரோக்கியத்தை பிடித்து விடுகிறான், ஆரோக்கியத்தை பறித்து விடுகிறான் என்பதாக சொன்னார்கள். அருமையானவர்களே, பாவங்களினுடைய விளைவு கூவத்தன்னில் பதனி, அந்த கூவத் உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் எடுக்கப்பட்டு விடும். எத்தனை வாலிபர்கள் இன்னைக்கு, ஒரு காலத்தில் சுகர் என்று சொன்னால் அது வீட்டுக்கு ஒன்று இருந்தது. ஆனால் இன்றைக்கு வீட்டில் உள்ள அத்தனை பெயர்களும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சுகர் பேஷண்டாக மாத்திரைகளை பொறிக்கல்ல மாறி சாப்பிடக்கூடிய நபர்கள். மாத்திரைகளை, எத்தனை மாத்திரைகள்! அருமையானவர்களே, இதெல்லாம் எதன் காரணமாக? எங்களுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் வந்ததின் காரணமாக. நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள், சின்ன சின்ன பாவங்கள், பெரும் பாவங்களை கூட அலட்சியமாக, பாவம் என்று கூட நினைக்காமல் நாங்கள் வேண்டுமென்றே பல பாவங்களை செய்வதின் காரணமாக அல்லாஹ் எங்களுடைய உடலினுடைய ஆரோக்கியத்தை எடுத்து விடுகிறான் என்பதாக சொல்லி காட்டினான். அருமையானவர்களே, பாவங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஐந்தாவது விளைவு சொன்னார்கள், அல்லாஹ் படைப்பினங்கள் அவர் மீது வைக்கக்கூடிய கண்ணியத்தை எடுத்து விடுகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. நான் நாடியவருக்கு கண்ணியத்தை கொடுக்கிறேன், நான் நாடியவர்களுக்கு இழிவை கொடுக்கிறேன். கண்ணியம் இழிவை நாம் ஏற்படுத்துவது அல்ல. நான் கண்ணியமாக இருக்கிறேன், நான் நல்ல ஆடை அணிகிறேன், நான் அப்படியே மெடுக்கா நடக்கிறேன், நான் ஒரு ஹாஜி. இந்த கண்ணியம், இந்த மரியாதை, இந்த இஸ்ஸத் இருக்கிறது, இது அல்லாஹ் கொடுக்கக்கூடியது. அருமையானவர்களே, பாவங்கள் செய்கிற போது அல்லாஹ் அந்த இஸ்ஸத்தை எடுத்து விடுகிறான் என்பதாக சொன்னான். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. மௌத் வரைக்கும் கண்ணியத்தோடு வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவானாக. பாவங்கள் செய்கிற போது அல்லாஹ் கண்ணியத்தை எடுத்து விடுகிறான். பார்க்கிறோமா இல்லையா? நம்முடைய நாவே கூட எத்தனையோ ஹாஜிகளை சாடி விடுகிறது, எத்தனையோ ஹாஜிகளை திட்டி விடுகிறது. காரணம் என்ன? அவர் செய்யக்கூடிய பாவங்கள். அல்லாஹ் பாவம் செய்கிற போது அந்த கண்ணியத்தை எடுத்து விடுகிறான். பாவங்கள் செய்யாமல் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு இருக்கிற போது துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா, அல்லாஹ் கண்ணியத்தை தருகிறான் என்பதாக சொன்னான். அருமையானவர்களே, இது பாவங்கள் ஏற்படுத்தக்கூடிய விளைவு. இந்த விளைவை தெரிந்த பிறகும் நாம் பாவத்தில் விழுவதற்கிறது, இதுதான் அலட்சியம் என்பதாக சொல்லப்படுகிறது. விளைவுகள் தெரிந்து விட்டது, ஆபத்து தெரிஞ்சிருச்சு, கண்ணு முன்னால ஒரு கிணறு இருக்கிறது, இந்த கிணத்தில் நாம போய் விழுவது இருக்கிறது, இதுதான் நம்முடைய மிகப்பெரிய அலட்சியம் என்பதாக சொன்னான். ஒரு நல்ல மனிதர், புத்தி சுவாதீனம் உள்ள மனிதர் கண்ணுக்கு முன்னால் தெரியக்கூடிய குழியிலே ஒருபோதும் விழமாட்டார். ஆனால் அப்படி தெரிந்தும் ஒருவர் விழுகிறார் என்று சொன்னால் அவருக்கு ஏதாவது மண்டையில கோளாறு என்பதாகத்தான் நாம சொல்லுவோம். ஒருத்தர் கொஞ்சம் அறிவு புத்தி இல்லை அல்லது கண் பார்வை இல்லை, ஒரு குழி இருக்கிறது, அவரா போய் குழியில விழ பார்க்கிறார். பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர் என்ன செய்வார்? அவரை அந்த குழியிலே விழாமல் இவருடைய கையை பிடித்து தடுத்து விடுவார். காரணம் என்ன? இவரிடத்துல குறை இருக்கிறது, கண் பார்வை இல்லை. இவரிடத்துல குறை இல்லை, கண் பார்வை இருக்கிறது, அதனால் கையை பிடித்து தடுக்கிறார். அருமையானவர்களே, அதே போலதான் சொன்னார்கள், பாவத்தினுடைய ஆபத்துகள் தெரிந்த பிறகும் அந்த பாவத்திலே விழுவது இருக்கிறது, இதுதான் மனிதனுடைய அலட்சியம், மனிதனுடைய புத்தி சுவாதீனம் இல்லாத தன்மை என்பதாக உலமாக்கள் ஆணித்தரமாக சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, பாவங்களை விட்டு விலகி இருப்பதனால் என்ன நன்மை கிடைக்கிறது? நன்மையும் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? பாவத்தை விட்டு விலகி இருப்பதனால் அல்லாஹ் என்ன நன்மைகளை தருகிறான் நம்முடைய வாழ்க்கையிலே? முதலாவது, அல்லாஹ் உள்ளத்திலே ஒளியை தருகிறான், உள்ளத்திலே பிரகாசத்தை தருகிறான். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உள்ளம் ரொம்ப முக்கியமான விஷயம். உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும்.
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா இன்ன ஃபில் ஜஸதி மூகா, உங்களுடைய உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. ஃபஇதா ஃபஸதத் ஃபஇன் வஇன் ஸலுஹத் ஸலுஹ ஸாயிர் ஜஸதி குல்லி, அந்த சதை துண்டு சரியாகிவிட்டால் உங்கள் உடல் உறுப்புகள் அத்தனையும் சரியாகிவிடும். வஇன் ஃபஸதத், அது சீர்கெட்டு விட்டால் உடல் உறுப்புகள் அத்தனையும் சீர்கெட்டு விடும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்பதாக சொன்னார். இப்போ உள்ளம் சரியாகி விட்டால் உடல் உறுப்புகளிலிருந்து வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் சரியாகிவிடும். உள்ளம் சரியாகவில்லை என்று சொன்னால் உடல் உறுப்புகளிலிருந்து வரக்கூடிய அத்தனை அமைப்புகளும் அத்தனை காரியங்களும் அது சீர்கெட்டு விடும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினான். அருமையானவர்களே, அல்லாஹ் முதலில் தரக்கூடிய விஷயம் உள்ளத்திலே அல்லாஹ் நூரை ஏற்படுத்துகிறான். பாவத்தை விட்டு விலகி இருக்கிற போது, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழுகிற போது, அல்லாஹ்விற்கு பயந்து பாவத்தை விட்டு நாங்கள் விலகி இருக்கிற போது அல்லாஹ் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் விஷயம் சொன்னார்கள், அல்லாஹ் உள்ளத்திலே ஒளியை ஏற்படுத்துகிறான் சொன்னார். இரண்டாவது விஷயம் சொன்னார்கள், அல்லாஹ் அந்த ஒளியினுடைய அடையாளமாக முகத்திலே பிரகாசிக்க செய்கிறான் என்பதாக சொன்னார். முகத்திலே பிரகாசிக்க செய்கிறான். உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒளி, அதனுடைய விளைவு ஒரு மனிதனுடைய முகத்திலே பிரகாசிக்கிறது. அதை பார்க்கிற போது கண்ணியம் ஏற்படுகிறது, பார்க்கிற போது மரியாதை செலுத்த வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படுகிறது. அருமையானவர்களே, இந்த ஒளி இது சாதாரணமான ஒளி அல்ல. அல்லாஹ் பாவத்தை விட்டு தவிர்த்திருப்பதனால் அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி, அவருக்கு கொடுக்கக்கூடிய பலன் என்பதாக சொன்னார்கள். ஆக பாவத்தை விட்டு தவிர்த்திருக்கிற போது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இரண்டாவது பலன் உள்ளத்திலே ஒளி, அதே போல முகத்திலும் அல்லாஹ் ஒளியை கொடுக்கிறான் என்பதாக சொன்னார். அருமையானவர்களே, மூன்றாவது சொன்னார்கள், அல்லாஹ் ரிசுக்கிலே அபிவிருத்தியை தருகிறான். ரிசுக்கிலே அபிவிருத்தி, ரிசுக்கிலே விஸ்திரணம். நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்திலே, பொருளாதாரத்திலே பரக்கத்து வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ்விற்கு பயந்து நம்முடைய பாவத்தை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும். பாவத்தை விட்டு தவிர்த்திருக்கிற போது அல்லாஹ் அந்த ரிசுக்கிலே அபிவிருத்தியை தருகிறான் என்பதாக சொன்னார். ரிசுக்குன்னு சொன்னா வெறும் சாப்பாடு, தண்ணி, தூக்கம், இதுதான் ரிசுக் அல்ல. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு தேவையான, மனிதன் வாழ்வதற்கு தேவையான மௌத்து வரைக்கும் என்னவெல்லாம் இருக்கிறதோ அது அத்தனை விஷயமும் ரிசுக்கில் கட்டுப்படுகிறது என்பதாக சொன்னார். மனிதனுக்கு தேவையான அத்தனை விஷயங்கள், மனைவி தேவை, பிள்ளைகள் தேவை, அந்த மனைவியை பாதுகாப்பதற்காக வேண்டி செல்வங்கள் தேவை, வீடு தேவை, வாசல்கள் தேவை, இது எல்லாம் பணம் தேவை, இது எல்லாம் மனிதனுடைய ரிசுக்கினுடைய விஷயங்களிலே கட்டுப்படுகிறது என்பதாக சொன்னார். நாம ரிசுக் நினைச்சுக்கிட்டோம், ரிசுக்கில் பரக்கத் அப்படின்னு சொன்னா நிறைய கிடைப்பதற்கு பெயர். ஒரு நிறைய பணம் வந்துருச்சா பரக்கத் வந்துருச்சு. பரக்கத் அது அல்ல. பரக்கத் என்று சொன்னால் எது பரக்கத்? அல்லாஹ் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய செல்வத்திலே அதில் எங்களுடைய வாழ்க்கைகள் போதுமான அளவுக்கு அமைந்து விடுகிறது என்று சொன்னால் இதுதான் உண்மையான பரக்கத்துன்னு சொன்னார். ஒரு 50,000 ரூபாய் ஒருத்தர் சம்பாதிக்கிறார், ஆனால் அந்த சம்பாத்தியத்தில் எங்களுடைய தேவைகள் அடங்கவில்லை என்று சொன்னால் அதில் பரக்கத் இல்லை. ஒரு மனிதர் ஒரு 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறார், அந்த சம்பாத்தியத்திலே அவருடைய தேவைகள் அடங்கி விடுகிறது. என்ன தேவை இருக்கிறதோ அத்தனை தேவையும் அந்த செல்வத்திலே, அந்த பொருளாதாரத்திலே அடங்கிவிடுவது என்று சொன்னால் இதுதான் பரக்கத் என்பதாக சொன்னார். அல்லாமா அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், ஹஸரத் அவர்களே பரக்கத்துன்னு சொல்றீங்க, பரக்கத் என்றால் என்ன என்பதாக கேள்வி கேட்கிறார். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிக அழகாக ஒரு உதாரணத்தை சொல்லி அந்த மனிதருக்கு விளக்கினார்கள். சொன்னார்கள், உலகத்தில் கேட்டாங்க அந்த மனிதர்கிட்ட, உலகத்தில் நாய் அதிகமாக இருக்கா அல்லது ஆடு அதிகமாக இருக்கான்னு கேட்டான். நாய் அதிகமாக இருக்கிறதா அல்லது ஆடு அதிகமாக இருக்கிறதான்னு கேட்டான். அவர் சொன்னார், உலகத்தில் ஆடு தான் அதிகமாக இருக்குது. சரி, உலகத்தில் நாய்க்கு அதிகமாக பிரசவிக்கிறதா, குட்டி போடுகிறதா, அல்லது ஆடு அதிகமாக குட்டி போடுகிறதா என்பதாக கேட்டாங்க. அவர் சொன்னார், உலகத்தில் நாய் தான் அதிகமாக குட்டி போடு. நாய் ஒரு பிரசவத்தில் 7 குட்டிகள் 6 குட்டிகள் என்று போடுகிறது. ஆனால் ஆடு அப்படி அல்ல, அதிகபட்சமாக 2 குட்டிகள். ஆக பிரசவத்திலே அதிகமாக குட்டி போடுவது நாய், அதிகமாக இருப்பது ஆடு. கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார்கள், உலகத்திலே எது அதிகமாக அறுக்கப்படுகிறது, தபஹ் செய்யப்படுகிறது, உலகத்திலே எது அதிகமாக குர்பானி கொடுக்கப்படுகிறது? முஸ்லிம்கள் நாயை குர்பானி கொடுப்பது அல்ல, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஆடை குர்பானி கொடுக்கிறார்கள். எத்தனை ஆடுகள் அறுக்கப்படுகிறது, ஆனால் ஆடுகள் அதிகமாக இருக்கிறது சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், குறைவாக இருந்தாலும் பிரசவத்திலும் குறைவு, இருக்கக்கூடிய எண்ணிக்கையிலும் அதிகம், ஆனால் இதுதான் பரக்கத் என்பதாக அந்த மனிதருக்கு புரிய வைத்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த சம்பவத்தை எழுதிவிட்டு ஒரு காரணத்தையும் எழுதுகிறார்கள். ஏன் உலகத்திலே ஆடுகள் பரக்கத்தாக இருக்கிறது?
ஏன் உலகத்திலே அதிகமாக ஆடுகள் பரக்கத்தாக இருக்கிறது, அதிகமாக எண்ணிக்கை கொண்டதாக இருக்கிறது? காரணம் சொல்லுகிறார்கள், ஆட்டினுடைய தன்மை குறித்து சொல்லுகிறார்கள். ஆடு இருக்கிறதே அது இரவு முழுக்க, ஆடு இருக்கிறதே இரவு முழுக்க விழித்திருந்து இரவு முழுக்க தூங்கிவிட்டு காலை பொழுதிலே எழுதி விடுகிறது. சுபு நேரத்தில் ஆடு எழுந்திருச்சிடும். ஆனால் நாயினுடைய தன்மை என்ன தெரியுமா? இரவு முழுக்க விழித்திருந்து காவல் காக்கும், ஆனால் சுபுவினுடைய நேரத்திலே அது தூங்கிவிடும் என்பதாக சொன்னார். சுபுவினுடைய நேரத்திலே தூங்கிவிடும். அதனால் அதனுடைய இனத்திலே பரக்கத்தில்லை. ஆட்டினுடைய இனத்திலே பரக்கத்து இருக்கிறது. காரணம் என்ன? இரவு முழுக்க தூங்கி விடுகிறது, சுபுவினுடைய நேரத்திலே விழித்து விடுகிறது. அருமையானவர்களை சிந்தித்து பாருங்கள், எத்தனை முஸ்லிம்களுடைய வீடுகள் இன்றைக்கு சுபுவினுடைய நேரத்திலே தாளிடப்பட்டிருக்கிறது, இருட்டாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, சுபு நேரத்திற்கு பிறகு உள்ள தூக்கம் நம்முடைய இரணத்தை தடுக்கிறது, ரிசுக்கை தடுக்கிறது, ரிசுக்கில் வரக்கூடிய அபிவிருத்தி தடுக்கிறது. நீங்கள் சுபு தொழுகாமல் எத்தனை சம்பாத்தியங்களை சம்பாதித்தாலும் சரி, எத்தனை லட்சங்களை சம்பாதித்தாலும் சரி, அதிலே அல்லாஹ் ஒருபோதும் பரக்கத்தை வைப்பதில்லை என்பதை நாம் ஆணித்தரமாக சொல்ல முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நௌமத்து சுபஹ் தன்அு ரிஸ்க் என்பதாக சொன்னார்கள். சுபுவுக்கு பிறகு ஒரு மனிதர் தூங்கக்கூடிய தூக்கம் இருக்கிறது, இது ரிஸ்கை தடுக்கிறது, ரிஸ்கில் வரக்கூடிய அபிவிருத்தியை தடுக்கிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அருமையானவர்களே, பாவங்கள் ஏற்படுத்தக்கூடிய விளைவு அல்லாஹ் ரிஸ்கிலே அல்லாஹ் அபிவிருத்தியை குறைத்து விடுகிறான். பாவங்கள் செய்யாமல் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டிருக்கிற போது அல்லாஹ் அந்த ரிஸ்கிலே பரக்கத்தை தந்து விடுகிறான் என்பதாக சொன்னார். நான்காவது விஷயம் சொன்னார்கள், குவ்வத்தன் லில் பதனி, அல்லாஹ் உடலிலே சக்தியை கொடுக்கிறான். பாவத்தை விட்டு தவிர்ந்திருக்கிற போது அல்லாஹ் உடலிலே சக்தியை கொடுக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே, ஒரு 80 வயது வரைக்கும் எல்லாம் வாழ்ந்தார்களே, கண் முன்னால் வாழ்ந்த மூத்தாகி இருக்கிறார்கள் எத்தனையோ பேர். 90 வயது வரைக்கும், 110 வயது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? இளம் வயதிலே எத்தனையோ மரணங்கள், 80 வயது வரைக்கும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் வாழ்ந்தவர்களை நாம் நம்முடைய கண் முன்னால் பார்த்திருக்கிறோம். ஒரு இமாம் அவர்கள் 160 வருஷம் வாழ்ந்தாங்களாம். 160 வருடம். ஹஸரத் அவரிடத்திலே கேட்கப்பட்டது, இத்தனை ஆண்டு காலம் ஹயாத்திலே, இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறீர்கள், வாழ்க்கையிலே எந்த நோயும் வந்தது இல்லையான்னு கேட்டாங்க. எந்த நோயும் உங்களுக்கு வந்தது இல்லையா? ஹஸரத் அவர்கள் சொன்னார்கள், இதுவரைக்கும் இன்ன நாள் வரைக்கும் எனக்கு ஒரு தலைவலி கூட வந்ததில்லை என்பதாக சொல்லி காண்பித்தார்கள். அருமையானவர்களே, இதுதான் பாவத்தை விட்டு விலகி இருப்பதனால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பிரதிபலன், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பலன் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, பாவத்தை விட்டு விலகி இருப்பதனால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பலன்களில் 5வது, அல்லாஹ் கண்ணியத்தை ஏற்படுத்துகிறான். நீங்கள் உங்களுடைய கண்ணியம் இது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. நாம் நம்முடைய கண்ணியத்தை ஒருபோதும் தேடிக்கொள்ள முடியாது. எனக்கு கண்ணியம் வேணும், எனக்கு மரியாதை கொடுக்கல என்றெல்லாம் பேசுகிறோமே, உண்மையான மரியாதை உள்ளத்திலிருந்து வரக்கூடிய மரியாதை. ஒரு மனிதன் உண்மையாக உங்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் இது ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய கண்ணியமாக இருக்கிறது. அருமையானவர்களை சொன்னார்கள், நீங்கள் பாவத்தை விட்டு விலகி இருந்தால், அல்லாஹ்விற்கு பயந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தால் பாவத்தை விட்டு விலகி இருக்கிற போது அல்லாஹ் உங்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறான் என்பதாக சொன்னார். அருமையானவர்களே, இவ்வளவு விஷயங்கள், பாவத்தை விட்டு விலகி இருந்தால் இத்தனை பலன்கள் இருக்கிறது. சரி ஹஸரத் அவர்களே, பாவத்திலிருந்து எப்படி விலகி இருக்கிறது? அங்கே எவ்வளவுதான் யோசித்தாலும், ஆனால் ஒரு கட்டத்தில் பாவம் செஞ்சிடறோமே. இதே போல தான் இப்ராஹிம் இப்னு அதுகம் என்கிற ஒரு மனிதர், ஒரு மாமனிதரிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்டார், நான் பாவத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், ஆனால் என்னால் முடியலையே, ஏதாவது ஒரு கட்டத்திலே பாவம் செய்து விடுகிறேனே, ஏதாவது ஒரு வழி இருக்குதா என்பதாக கேட்கிறான். இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிக அற்புதமான விஷயங்கள் சொல்லி காட்டினார்கள். உனக்கு பாவத்தினுடைய சிந்தனை வருகிற போது 4 விஷயங்களை உனக்குள்ளாக கேள்வி கேட்டுப்பார் என்பதாக சொன்னார். 4 விஷயங்களை உனக்குள்ளாக கேள்வி கேட்டுப்பார் என்பதாக சொன்னார்கள். முதலாவது சொன்னார்கள், எந்த இடத்திலே பாவம் செய்கிறாயோ அல்லாஹ் என்னை பார்க்க மாட்டான் என்கிற இடத்துல போய் பாவம் செய். முடியுமா இது? அல்லாஹ் பார்க்காத இடத்தில் எனக்கு பாவத்தினுடைய சிந்தனை வருகிறது, ஆனால் ரப்புல் ஆலமீன் பார்க்காத இடத்திலே நான் பாவம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இது நடக்கிற காரியமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வலில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் எப்படிப்பட்ட இறைவன்? அல்லாஹ் ஏதாவது ஒரு கோத்திரத்திற்கான இறைவன் அல்ல, ஒட்டுமொத்த உலகத்திற்கும், வானம் பூமி இது அத்தனையும் அல்லாஹ் என்னவெல்லாம் படைத்திருக்கிறானோ, வலில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், அத்தனைக்குமான மாலிக் அது ரப்புல் ஆலமீனாக இருக்கிறான். அல்லாஹ் பார்க்காத இடத்திலே பாவம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற போது இதுவும் சாத்தியமாகாது.
ரெண்டாவது சொன்னார்கள், அல்லாஹ் கொடுத்த இந்த பூமியை விட்டு விட்டு வேறு கிரகத்திலே போய் பாவம் செய். வேறு கிரகத்திலே, ஏதாவது ஒரு கிரகத்திலே உயிர் வாழ முடியுமா? அல்லாஹ் இந்த பூமியை பரிசுத்தமான பூமியாக, நமக்கு தேவையான பூமியாக, என்னவெல்லாம் வளம் இருக்கிறதோ அத்தனை வளங்கள் உள்ள ஒரு பூமியாக அல்லாஹ் இந்த பூமியை நமக்கு தந்திருக்கிறான். இந்த பூமியை விட்டு விட்டு வேறு கிரகத்திலே பாவம் செய்ய என்பதாக சொன்னார்கள். அங்கேயும் என்னால் பாவம் செய்ய முடியாது, அதுவும் சாத்தியம் இல்லை. மூன்றாவது சொன்னார்கள், அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கை சாப்பிடாத. அல்லாஹ் என்ன ரிசுக்கை கொடுத்திருக்கிறானோ அந்த ரிசுக்கை சாப்பிடாமல் நீ பாவம் செய். சாப்பிடாமல் இருக்க முடியுமா? ஒரு நாளும் இருக்க முடியாது. ஒரு 2 வேளை வேண்டுமானால் சாப்பிடாம இருக்கலாம். 3வது வேளை கொஞ்சம் சாப்பிடலன்னா பசி தலைக்கேறி மயக்கம் வந்து கீழே விழுந்துருவார். அப்போ அல்லாஹ் கொடுத்த உனக்கு ரிசுக் இருக்கிறது, இந்த ரிசுக்கை சாப்பிடாமல் உனக்கு பாவம் செய்யணும்னு ஆசை இருந்தா பாவம் செஞ்சுக்கன்னு சொன்னார். இல்லை, அதுவும் சாத்தியம் இல்லை. அருமையானவர்களே, 4வது சொன்னாங்க, மலக்குல் மௌத்து வந்தாருன்னு சொன்னா அவர்கிட்ட இன்னைக்கு நான் வரமாட்டேன், நாளைக்கு என்னுடைய ரூஹை கைப்பற்றுங்க என்று சொல்ல முடியுமா? இப்ராஹிம் அதுகம் அவர்கள் பாவம் செய்யணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னு சொன்னா இதை சொல்ல முடியும்னா பாவம் செய். மலக்குல் மௌத் வருகிறார்கள், நான் இன்றைக்கு வரவில்லை, என்னுடைய ரூஹை நாளைக்கு கைப்பற்றுங்கள் என்று யாருக்கும் சொல்ல சக்தி இல்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்ல முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்ல முடியல. சொல்லி இருந்தால் அல்லாஹ் ஏற்றிருப்பான், அது வேறு விஷயம். ஆனால் பெருமானார் சொல்லவில்லை. அருமையானவர்களை, யாரும் சொல்ல முடியாது. எனவே பாவம் செய்வதற்குண்டான சக்தி இல்லை. 5வது சொன்னார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் உனக்கு ஏடு கொடுப்பானா இல்லையா? 2 மலக்குமார்கள் எழுதுகிறார்கள். நீங்கள் பாவம் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் இங்கே மலக்குமார்கள் பதிவு செய்கிறார்கள். கிராமன் காத்திபின் 2 மலக்குமார்கள் நன்மையினுடைய பட்டியலை எழுதுகிறார்கள், பாவத்தினுடைய பட்டியலை எழுதுகிறார்கள். இந்த பட்டியல், இந்த ஏடுகள் நாளை மறுமையிலே உங்களுக்கு கொன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்படும். சொன்னார்கள், கொண்டு வந்து நிறுத்துகிற போது அதை மறுத்துரு, கொண்டு வந்து நிறுத்துகிற போது அதை மறுத்து விடு. அருமையானவர்களை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பதிவு செய்கிறது யார்? அல்லாஹ்வினுடைய மலக்குமார்கள் பதிவு செய்கிறார்கள். உண்மையை மாத்திரம் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இதை மறுக்க முடியும் என்று சொன்னால் ஒருபோதும் மறுக்க முடியாது. எனவே உன்னுடைய பாவம் செய்வதற்குண்டான சாத்தியமே இல்லை. இந்த 5 விஷயங்களை நீ யோசித்து பார்த்தால் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஒருபோதும் பாவம் செய்ய முடியாது என்பதாக சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான பரக்கத்துகளையும் பெற்று ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, இன்ற உலகத்திலும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையும் ஒரு வெற்றியான வாழ்க்கையும் வாழ வேண்டும். நாளை மறு உலகத்திலே நாங்கள் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களை முதலில் கைவிட வேண்டும். என்ன பாவங்கள் செய்கிறோமோ, சிறு பாவங்களாக இருந்தாலும் சரி, பெரும்பாவங்களாக இருந்தாலும் சரி, செய்த பாவத்திற்கு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து இனி வரக்கூடிய காலங்களிலே நாங்கள் ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டோம் என்கிற உறுதியோடு பாவங்களை விட்டு விலகி இருப்பதுதான் ஒரு நல்ல முஸ்லிமுக்கான அடையாளம் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். வல்ல ரஹ்மான் பாவத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.